மேலும் ஒரு மூச்சு திணறலுடன் தொடங்குகிறது. உங்களுடையது அல்ல. ஆப்பிரிக்க சவன்னாவின் நடுவே உள்ள ஒரு குகையில் 2 சிங்கக்குட்டிகளுடன் பிறந்து உதவியற்ற நிலையில் தரையில் படுத்து கிடக்கும் நீ, குருடாகவும் காது கேளாதவனாகவும் ஒரு மீர்கட் கூட உன்னை எளிதாக தள்ளிவிடும் அளவுக்கு சிறியவனாகவும் இருக்கிறாய். உன் அம்மா இங்கே இருக்காங்க. உன்னையும் உன் உடன்பிறந்தவர்களையும் பாதுகாப்பதுதான் அவங்க முக்கிய பங்கு. ஆனா சில சமயங்கள்ல அவங்க மற்ற பெண் சிங்கங்களோட சேர்ந்து வேட்டைக்கு போக வேண்டியிருக்கும். அவங்க திரும்பி வரும்போது உன்னை விட்டுட்டு நீ இன்னும் ஒரே மாதிரிதான் இருப்பன்னு நம்புவாங்க. நிமிடங்கள் கடந்து செல்கின்றன. நீங்கள் உங்கள் கைகால்களை அசைக்க முயற்சிக்க தொடங்குகிறீர்கள். இது வெற்றி பெற நாட்கள் ஆகும். அல்லது ஒருவேளை நீங்கள் இந்த கழுதை புலியின் வயிற்றில் உங்கள் முயற்சிகளை தொடர்வீர்கள். நல்ல வேளையாக உன் அம்மா வேட்டையிலிருந்து சீக்கிரமாக திரும்பி வந்து விடுகிறாள். அந்த குகை அம்பலமாகிவிட்டது. இனி அங்கே தங்குவது பாதுகாப்பானது அல்ல. உன் தாய் உன்னை குகையிலிருந்து வெளியே அழைத்துச் சென்று இன்னொரு பாதுகாப்பான குகையை தேடுகிறாள். மணிநேரங்கள் கடந்து செல்கின்றன. அவள் இறுதியாக வேறொரு குகையில் குடியேறுகிறாள். இது வெப்பமாக இருக்கிறது. நீங்க இப்போதைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு மெட்ரிக் மட்டும்தான். உன் அம்மா மீண்டும் வேட்டையாட புறப்படுகிறாள். நீ பிறந்து ஒரு வாரம் ஆகுது. கடைசியா உனக்கு பார்வை கிடைக்குது. உலகம் தோன்றுகிறது. முதலில் மங்கலாக இருக்கும். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது. உங்கள் பார்வை படிப்படியாக கூர்மையடைகிறது. மேலும் உங்கள் பிரதமரின் தலைவர்களின் கர்ஜனைகளையும் அருகில் கேட்க முடியும். இது உங்களுக்கு ஆறுதல் உணர்வை தருகிறது. இப்போதைக்கு உங்கள் நாட்கள் குகைக்குள் ஊர்ந்து செல்வதில் கழிக்கின்றன. உங்கள் கைகால்களுடன் இன்னும் முரண்படும் ஒரு புழுவை போல. 3 முதல் 4 வார வயதில் விஷயங்கள் நன்றாக நடக்கத் தொடங்குகின்றன. உங்கள் கால்கள் இறுதியாக ஒத்துழைக்கின்றன. சரி, அப்படித்தான். இப்போது நீங்கள் ஒரு குடிபோதையில் இருக்கும் சுற்றுலா பயணியைப் போல தடுமாறி தடுமாறி சுற்றித் திரியலாம். இயற்கையான சிறைச்சாலை போல தோன்றிய குகை திடீரென்று கொஞ்சம் சிறியதாக தெரிகிறது. உங்கள் தாய் திருடவோ கொல்லவோ முயற்சிக்கும் கழுதை புலிகளுடனான மோதலில் அடிபட்டு இரத்தக்கரை படிந்த நிலையில் திரும்பி வரும் வரை வெளிப்புற வாழ்க்கையை ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான சாகசமாக நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள். வெளி உலகம் இனி உனக்கு அவ்வளவு வேடிக்கையாக தெரியவில்லை என்று நினைக்கிறேன். 6 வார வயதில் நீங்கள் தயாரா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் குகையை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இது. உங்கள் தாய் உங்களையும் உங்கள் உடன்பிறந்தவர்களையும் வெளியில் தள்ளுகிறார். சிங்கங்களின் வட்டத்தால் சூழப்பட்ட இரக்கமற்ற திறமையுடன் ஒரு வரிக்குதிரையை கிழிக்கும் பிரம்மாண்டமான சிங்கங்களின் பெருமையை நீங்கள் கண் சிமிட்டுகிறீர்கள். அருகில் சற்று வயதான கப்ஸ் ஒரு திகில் படத்தை ஸ்ட்ரீம் செய்வது போல உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ பெரியவனானதும் ஏன் என்று உனக்கு புரியும். இப்போதைக்கு உங்கள் பற்கள் மெல்ல முடியாத அளவுக்கு மென்மையாக இருப்பதால் நீங்கள் உங்கள் தாயின் பாலை பருகுகிறீர்கள். அது உன் அம்மா இல்ல. ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் ஒரு சிங்கக்குட்டியாக இந்த பெருமையில் நீங்கள் எந்த சிங்கத்திடமிருந்தும் பாலூட்டலாம். உங்களுக்கு வயிறு நிரம்பிவிட்டதா? யாருக்கு கவலை? பெண் சிங்கங்கள் இன்னொரு வேட்டைக்கு போக வேண்டும். நீங்கள் தி பிரைடில் மற்ற கப்சுடன் விளையாடி உங்கள் நாட்களை கழிக்கிறீர்கள். இந்த நாடகம் ஒரு வயது வந்தவருக்கு தேவையான போர்த்திறன்களை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இப்போதைக்கு சில வருடங்களில் உங்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்பது உங்களுக்கு புரியவில்லை. மேலும் 6 மாதங்களுக்குள் நீங்கள் உயரமாகவும் வலிமையாகவும் இருப்பீர்கள். 2 முதல் 3 அடி உயரம் வரை நிற்பீர்கள். ஒரு காலத்தில் வேட்டையாடுபவர்களிடமிருந்து உங்களை தாக்கிய உருமறைப்பு புள்ளிகள் போய்விட்டன. அவை ஒரு நேர்த்தியான தங்க நிற கோவால் மாற்றப்படுகின்றன. உங்க பால் பட்டலா? அதுவும் போய்விட்டது. கூர்மையானவற்றுடன் மாற்றப்பட்டது. இறையின் பாலில் கிழிக்க ஏற்றது. அதை மறந்துவிடு. இப்போது நீ புதிய இறைச்சியை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஓ பார், உன் தாயும் பெண் சிங்கங்களும் விருந்துடன் திரும்பி வருகிறார்கள். கடைசியில் புதிய இறைச்சி. அவ்வளவு வேகமாக இல்லை என்பதை தவிர. பெருமை தலைவர்கள் உங்கள் தந்தை மற்றும் மாமாக்கள் முதலில் வெற்றி பெறுகிறார்கள். பின்னர் மீதமுள்ளதை சிங்கங்கள் திருப்பி விடுகின்றன. அது கைப்பற்றப்பட உள்ளது. உங்களுக்கும் மற்ற குட்டிகளுக்கும் இடையில் நீங்கள் அந்த கசப்பான பாலை இழக்கத் தொடங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறைந்தபட்சம் நீங்கள் அதற்காக போராட வேண்டியதில்லை. வாரங்கள் கடந்து செல்கின்றன. நீங்கள் விரைவாக பழகிக் கொள்கிறீர்கள். ஒரு நல்ல நாற்காலியை பெற கற்றுக்கொள்கிறீர்கள். வேட்டையாடும் போது பெண் சிங்கங்களுடன் கூட சேர்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் பெரும்பாலும் சேர்ந்து கர்ஜிக்கிறீர்கள். ஒரு மனித குழந்தையின் அழுகை நிச்சயமாக இந்த கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் பெருமை தலைவர்கள் தங்கள் தூக்கத்திலிருந்து கொடூரமாக எழுப்பப்படுகிறார்கள். காற்று மாறுகிறது. ஆண்களின் ஒரு போட்டி கூட்டணி அடிவானத்தில் தோன்றுகிறது. கருமையான பிடரியுடன் துளையிடும் கண்களுடன் இங்கே ஆட்சியை கைப்பற்ற. அதை தொடர்ந்து வருவது குழப்பம். ஒரு கொடூரமான போர் வெடிக்கிறது. உங்கள் பாதங்களுக்கு கீழே தரையை அசைக்கிறது. நீங்களும் மற்ற குட்டிகளும் உறைந்து போய் உங்கள் தந்தையும் மாமாவும் உயிருக்கு போராடுவதை பார்க்கிறீர்கள். ஆனால் அலை அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது. உன் அம்மா உன்னையும் உன் உடன்பிறந்தவர்களையும் தள்ளிவிடுகிறாள். விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை நீங்கள் விரைவில் உணர்கிறீர்கள். எனவே நீங்கள் ஓடி அருகிலுள்ள ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறீர்கள். தூசி படிந்ததும் அது முடிந்துவிட்டது. உன் அப்பாவும் மாமாவும் போய்விட்டார்கள். புதிய ஆண்குட்டிகள் அவற்றை ஒழிக்க தேடத் தொடங்குகின்றன. அவற்றின் சொந்த இரத்த வம்சாவளி பெருமையில் இருப்பதை உறுதி செய்கிறது. உங்க தம்பி அக்கா ஒருத்தர் சரியா மறைக்கல. சரி, இப்போ நீங்க 3 பேரு இல்ல 2 பேரு மட்டும்தான். நீ மூச்சை பிடித்துக் கொண்டு அமைதியாக ஒளிந்து கொள்கிறாய். ஊடுருவியவர்கள் போய்விட்டார்கள். உங்கள் தாயையும் பெண் சிங்கங்களையும் அவர்களுடன் அழைத்து சென்றார்கள். அவர்கள் வெகு தொலைவில் இல்லை. அநேகமாக அவர்கள் புதிதாக உரிமை கோரப்பட்ட பிரதேசத்தில் ரோந்து செல்கிறார்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு. அவர்கள் திரும்பி வருவதற்குள் நீங்கள் தப்பிக்க வேண்டும். உயிர் பிழைத்த மற்ற குட்டிகள் உங்களுடன் சேருகின்றன. நீங்கள் ஒன்றாக தெரியாத இடத்திற்கு செல்கிறீர்கள். நீங்கள் நெருக்கமாக ஒட்டிக்கொண்டு சொந்தமாக எப்படி வாழ்வது என்பதை கண்டுபிடிக்கிறீர்கள். இப்போதைக்கு உங்கள் உணவுகள் மிதமானவை. கொறித்துண்ணிகள், பல்லிகள், பாம்புகள் மற்றும் கினி கோழி. எப்போதாவது நீங்கள் ஒரு காட்டு முயலை கூட பார்க்கிறீர்கள். அது அற்புதமான தங்கம் போல் உணர்கிறது. ஒரு நாள் நீங்களும் உங்கள் குழுவினரும் ஒரு கினி கோழியை பிடிக்கிறீர்கள். நீங்கள் அதை சாப்பிடப் போகிறீர்கள். பொன்னிறத்தின் வாசனை அருகிலுள்ள சில கழுதை புலிகளின் கவனத்தை ஈர்க்கிறது. ஓட வேண்டிய நேரம் இது. ஒருவேளை ஒரே ஒரு சிறிய கடி. அவர்கள் நெருங்கி வருகிறார்கள். நீ உணவை கைவிட்டு ஓடிவிடு. அது நெருங்கிவிட்டது. குறைந்தபட்சம் நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள். நாட்கள் செல்ல செல்ல வேட்டையாடுவதிலும் கழுதை புலிகளிடமிருந்து தப்பித்து ஓடுவதிலும் நீங்கள் சிறப்பாக வளர்கிறீர்கள். நீங்கள் வேகமாகவும் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் மாறுகிறீர்கள். ஆனால் இரையை எங்கும் காண முடியாத கடினமான நாட்கள் இன்னும் உள்ளன. விலங்குகள் தண்ணீரை பின்தொடர்கின்றன. நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். உங்கள் உடலால் சிறிது காலம் பசியை தாங்க முடியும். ஆனால் என்றென்றும் அல்ல.
பல நாட்கள் தேடிய பிறகு நீங்கள் ஒரு காட்டுப்பன்றியின் சடலத்தை காண்கிறீர்கள். ஒருவேளை அது நோயால் இறந்திருக்கலாம். யாருக்கு கவலை? இலவச உணவு என்பது இலவச உணவுதான். 5 வருடங்கள் ஓடுகின்றன. நீ இப்போது ஒரு காலத்தில் இருந்த உதவியற்ற குட்டி இல்லை. நீ இப்போது முழு வளர்ச்சியடைந்த சிங்கம். உன் பசியும் அப்படித்தான். மான்கள் மற்றும் வரிக்குதிரைகள் பட்டியலில் உள்ளன. ஹைனாக்கள் உங்களுக்காக வேலை செய்ய அனுமதிக்கும் போது அவற்றை நீங்களே ஏன் வேட்டையாட வேண்டும்? அவர்கள் கொல்லும் வரை நீங்கள் காத்திருக்கிறீர்கள். பின்னர் பாய்ந்து வந்து அதை கோருங்கள். கடினமாக அல்ல, புத்திசாலித்தனமாக வேலை செய்யுங்கள். இப்போது நீங்கள் வலிமையாகவும் முதிர்ச்சியுடனும் இருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒன்று காணவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்களுக்காக இணை சேரவும் வேட்டையாடவும் சிங்கங்கள் ஒரு பெருமை. உங்களையும் உங்கள் குழுவையும் விட வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். பெருமையை பெற ஒரு தேடலை தொடங்குங்கள். பெண் சிங்கங்கள் அழகான மற்றும் திறமையான வேட்டைக்காரர்களாக இருக்க வேண்டும். அவர்களின் தலைவர்கள் வாரங்களில் வயதானவர்களாக இருக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் அவர்களை எளிதாக தோற்கடிக்க முடியும். நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய பெருமையை கண்டுபிடிக்கும் வரை சவன்னாவில் பல நாட்கள் சுற்றித் திரிகிறீர்கள். தலைவர்கள் உங்களை கவனித்து உங்கள் தாக்குதலுக்கு தயாராகிறார்கள். நீங்கள் முன்னோக்கி செல்கிறீர்கள். நகங்களை வெளியே எடுக்கிறீர்கள். கண்ணை கூச வைக்கிறீர்கள். உங்கள் அணி கடுமையாக போராடுகிறது. எதிரிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பது தெளிவாகிறது. வயதும் சோர்வும் அவர்களை பாதித்துள்ளன. சில நிமிடங்களில் அது முடிந்துவிட்டது. உங்கள் குழுவினர் நன்கு எண்ணெய் தடவிய இயந்திரம் போல வேலை செய்கிறார்கள். இந்த பகுதி உங்களுடையது. ஆனால் ஒரு இறுதி பணி இருக்கிறது. குட்டிகள், நீங்கள் அவற்றை துரத்திச் சென்று உங்கள் இரத்த வம்சாவளி மட்டுமே உயிர் வாழ்வதை உறுதி செய்ய முடிந்தவரை பலவற்றை வெளியே எடுக்கிறீர்கள். இது கொடூரமானது, ஆனால் இப்போது பெண் சிங்கங்களும் அவற்றின் எதிர்கால சந்ததியும் உங்களுடையது. வாழ்த்துக்கள், நீங்கள் பெருமையின் ராஜா. நாட்கள் தூங்குவது, சாப்பிடுவது மற்றும் எப்போதாவது தொல்லை தரும் கழுதை புலிகளை விரட்டுவது போன்ற ஒரு வசதியான வழக்கத்திற்குள் மங்கலாகின்றன. 4 மாதங்களுக்கு பிறகு உங்கள் குட்டிகள் பிறக்கின்றன. அழகா இருக்கு, இல்லையா? அது ஒரு பொருட்டல்ல. உன் வேலை பெருமையை பாதுகாப்பது, அதாவது உன்னுடையதை எடுத்துக்கொள்ள நினைக்கும் போட்டி ஆண்களை தடுப்பது. நீங்கள் அவர்களை அவர்களின் இடத்தில் வைக்க மிகவும் திறமையானவர். இப்போதைக்கு 2 வருடங்கள் கடந்துவிட்டன. குட்டிகள் இளைஞர்களாக வளர்ந்துவிட்டன. டெஸ்டோஸ்டிரோன்கள் அவற்றின் நரம்புகள் வழியாக பாய்கின்றன. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிரச்சனை. நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும். தயங்காதே, அவர்கள் ஒரு அச்சுறுத்தல். எனவே அவர்கள் உங்கள் ஆட்சியை சவால் செய்வதற்கு முன்பு நீங்கள் அவர்களை விரட்டியடிக்க வேண்டும். பிரச்சனை தீர்ந்துவிட்டது. மீண்டும் தூக்கத்திற்கு. வருடங்கள் உருண்டோடின. சண்டைகள் நிறைந்து கலகக்கார குட்டிகளை தின்று உதைத்து விரட்டின. வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, ஆனால் தொடர்ச்சியான சண்டைகள் உங்களை சோர்வடைய செய்ய தொடங்குகின்றன. 13 வயதில் உங்கள் பலம் மங்கி முடிவு நெருங்கிவிட்டதாக உணர்கிறீர்கள். ஆனால் உங்கள் பெருமையை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் தொடர்ந்து போராடுகிறீர்கள். ஒரு நாள் ஒரு வரிக்குதிரையை விருந்துண்டு கொண்டிருக்கும் போது இளைய வலிமையான ஆண் வரிக்குதிரைகளின் கூட்டணி தோன்றுகிறது. அவங்களுக்கு முதலாளி கூட இல்ல. இது ஒரு கையகப்படுத்தல். போர் தொடங்குகிறது. நீங்கள் உங்களிடம் உள்ள அனைத்தையும் அதற்கு கொடுக்கிறீர்கள். அவர்களில் ஒருவர் உங்கள் தோளில் பற்களை நுழைத்து பாய்ந்து செல்கிறார். உங்கள் கூட்டாளிகள் ஏற்கனவே விழுந்துவிட்டார்கள். நீங்க தான் கடைசியா நின்னுட்டு இருக்கீங்க. உன்னை விடுவிப்பதற்கு முன்பு அவை உன்னை சிறிது நேரம் துரத்தும் போது நீ நன்றாக குண்டாக ஓட முயற்சிக்கிறாய். உன் வீட்டையும் நீ ஆண்ட அனைத்தின் மீதும் உன் பெருமையை இழந்துவிட்டாய். இப்போது நீங்களே வேட்டையாட வேண்டும். இது தோன்றுவதை விட கடினமானது. பல வருடங்களாக உணவு கொண்டு வர நீங்கள் பெண் சிங்கங்களை நம்பியிருந்தீர்கள். நீங்கள் இப்போது முன்பு இருந்த அளவுக்கு வலிமையாகவோ அல்லது வேகமாகவோ இல்லை. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஒரு எளிதான பிடிப்பை காணலாம். அங்கே பார், மந்தை விண்மீன்கள். அவங்களோட வேகத்துக்கு ஈடான வேகத்தை உன்னால ஈடு கொடுக்க முடியாது. ஆனா அவங்க அழகா இருக்காங்களா இல்லையா? பரவாயில்லை, தேடிக்கொண்டே இரு. ஆனால் கடைசியில் நீங்கள் ஒரு காட்டுப்பன்றியை காண்கிறீர்கள். இது மெதுவாகவும் பிடிக்க எளிதாகவும் தெரிகிறது. நீங்க அதை வாங்குறீங்க. இல்ல, அது சுலபம். நீங்கள் சாப்பிட தொடங்கும் போதே தூரத்தில் கழுதை புலிகளின் கூட்டம் ஒன்று தோன்றும். அவர்கள் மகிழ்ச்சியான முகபாவங்களுடன் உங்களை நோக்கி ஓடுகிறார்கள். அவங்க ரெடிமேட் விருந்து வைக்க போறாங்க. நீங்கள் நிச்சயமாக உங்கள் உணவை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறீர்கள். நீ இன்னும் பசியோட இருக்க, ஆனா விகாரமான கழுதை புலிகளால கொல்லப்படுவதை விட இது மேலானது. நீங்கள் மைல்கள் நடந்து கொண்டே இருக்கிறீர்கள். வழியில் நீங்கள் ஒரு வரிக்குதிரை கூட்டத்தை சந்தித்து உங்கள் வாய்ப்புகளை மதிப்பிடுகிறீர்கள். மெலிதானது, ஆனால் முயற்சித்து பார்க்க வேண்டியது. அவர்கள் தூரத்திலிருந்தே உங்களை கவனித்துவிட்டு ஓடிவிடுவார்கள். நீங்கள் இதில் உண்மையிலேயே தோல்வியடைகிறீர்கள். பசி உன்னை இன்னும் பலவீனமாக்கிடுச்சு. நாட்கள் செல்ல செல்ல வேட்டையாடுவதில் நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடைகிறீர்கள். நீங்க கடைசியா கடிச்சு 2 வாரங்கள் ஆகுது. இதுதான் முடிவா? சரி, உங்களுக்கு ஒரு நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை இருந்தது. இப்போது உங்கள் விடைபெற்று இந்த உலகத்தை விட்டு வெளியேறுங்கள்.